சின்ன வயசுலலாம் தீபாவளிக்கு எத்தனை நாள் விடுமுறைன்னு சொல்லி பிளாக் போர்டில் எழுதி போட்டுட்டு எல்லாரையும் குரூப்பாக உட்கார வச்சு தீபாவளினா என்ன எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு குட்டி கதை சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போல்லாம் குட்டி புள்ளையா இருக்கும்போது துணி, பட்டாசு தான் சந்தோஷத்த குடுத்துச்சு. ஆனா, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்குனா அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குது. ரொம்ப நாளா இட்லி குண்டா வாங்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது அமையாமயே இருந்துச்சு. காலையில பார்த்தோனே சரி என்ன வேணா ஆயிரட்டும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு, அரௌண்ட் ஒரு 750 சொன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு 600க்கு வாங்கிட்டேன். நல்ல கனமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா எதிர்பார்த்தது வந்து இந்த செப்பல் ஸ்டாண்ட் தான். இங்க இருக்கிற அத்திப்பள்ளிக்கு போய் வாங்கிட்டு வாப்பான்னா, அவர் வாங்கிட்டே வரல. ஸோ, அதான் மீஷோல ஆர்டர் போட்டிருந்தேன். 250க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த்தான்னு கேட்டிங்கன்னா 0 தான். ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹோல்ஸ் ரொம்ப சின்னசா இருந்துச்சு. மேலே கைப்பிடிக்கு வந்து இந்த பக்கம், அந்த பக்கம் மாத்தி மாத்தி குடுத்துட்டுருந்தாங்க. சரி ரிட்டர்ன் போட்டு இது பண்ணுறது பெஜாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். பட் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கு சாட்டிஸ்ஃபைட். இதில ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இத எங்க வைக்கிறதுன்னு வேற தெரில. நம்மளுக்கு நெறைய தெரிஞ்ச சொந்தங்கள் இருப்பாங்க. பட் புதுசா கிடைச்ச சொந்தங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. எனக்கு நெறைய பணியாரம் குடுத்தாங்க எங்க ஆன்டி.